சார் ம் வணக்கம் ம், சார். வணக்கம். ரகுராம் ஐயாவை பார்க்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். ஆம் சரிங்க சார். சரி. அம்மா என்னதுண்ணா இது? பெரியம்மா பெரியப்பாவை தான் டார்கெட் பண்ணிருக்காங்களா? இவ்ளோ நேரமா அவன் நம்ம அம்மாவையும் அப்பாவையும் பத்தி தான் பேசிட்டு இருந்திருக்கான் போல இருக்கு. அப்படின்னா ஃபோன் பேசினது அந்த புவனா ஒரு ஆளா தான் இருக்கும். ஜெயிலுக்குள்ள இருக்கிற கைதி கிட்ட எப்படி போன் இருக்க முடியும்? அந்த புவனாவுக்கு எல்லா இடத்துலயும் ஆள் இருக்கு போல. பெரியம்மா பெரியப்பாவை ஜெயிலுக்கு அனுப்புனதும் இல்லாம அவங்கள கொல்லவே திட்டம் போட்டிருக்காளோ? இந்த கேஸ்ல லாயரா நீ ஆஜரானதும் எங்க ஜெயிக்க முடியாம போயிருமோன்னு புவனாக்கு பயம் வந்துருச்சு. அதனாலதான் புவனா இந்த அளவுக்கு இறங்கி இருக்கா. ஆமா, அவங்கள ஜெயிலே வச்சு கொண்டுட்டா இந்த கேஸ் நடக்காதுல்ல. இத நம்ம சாதாரணமா விட்டுறக்கூடாது. உடனே போய் ஜெயிலர் கிட்ட சொல்லி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஆமா மாயா, வா போலாம். வா. எங்க பெரியம்மாவுக்கும் பெரியப்பாவுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது சார். நீங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் சார். சார் 100 பேருக்கு மேலே இங்கே கைதிங்க இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும்? சரி, நீங்கள் சொல்லிட்டீங்களே, நாங்கள் பார்த்துக்கிறோம். நீங்கள் பயப்படுற மாதிரி எந்த ஆபத்து வராது. நீங்கள் கிளம்புங்க. என்னம்மா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்கம்மா. சார் நாங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார். என்னம்மா நீங்கள்? நான் தான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டேன்ல, கிளம்புங்க. இங்க நடக்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாம நடக்கல, தெரிஞ்சுதான் நடக்குது. ஆனா தெரியாத மாதிரி காட்டிக்கிறாங்க. நாளைக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா, ஐயோ தெரியாம நடந்துருச்சு, நாங்க இதை எதிர்பார்க்கலன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ என்ன பண்றது மாயா? பெரியம்மாவையும் பெரியப்பாவையும் காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை. இதுக்கு நாம தான் ஏதாவது பண்ணணும். தனா, நாம இதை வீட்டுக்கு போய் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்பாவை பார்க்கலையா? நாம பெரியப்பாவை பார்த்து கேஸ் விஷயமா மட்டும் பேசிட்டு கிளம்பலாம். எக்காரணத்து கொண்டும் அவங்க 2 பேரும் உயிருக்கும் ஆபத்து இருக்குங்கிற விஷயத்த பெரியப்பா கிட்ட சொல்ல வேண்டாம். அவர் தன்னை விட பெரியம்மாவை நினைச்சு கவலைப்பட ஆரம்பிச்சிருவாரு. இல்ல இல்ல, சொல்ல வேண்டாம். வா. 2 பேரும் புருஷன் முண்டாட்டிங்களாமா? நீங்க கவலை விடுங்கம்மா. இன்னைக்கு நைட்டே அவங்க 2 பேர் கதையை நான் முடிச்சிடுறேன். நீங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் சார். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும்? அந்த கைதி கிட்ட போன்ல பேசினது போனாவா தான் இருக்கும். அவ மாமாவையும் அத்தையையும் ஜெயில வச்சு முடிக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டாளா? இதுக்கு மேல அவளை சும்மா விட்டு வைக்க கூடாது. நீ துப்பாக்கி எடுத்துட்டு வந்தது சரிதான். அதை ஏன்ட்ட கொடு, நான் போய் இந்த போனா கதையை முடிச்சுட்டு வந்துடுறேன். என்ன பேசுற? அவளும் நாமளும் ஒன்னா? அவ லெவலுக்கு நாம இறங்க முடியுமா என்ன? புவனாவை குத்தி கொல்லணும் தானே நீ சூளத்தை எடுத்துக்கிட்டு அவளை துரத்திட்டு போன. அந்த நேரத்துக்கு ஒரு எமோஷனல்ல நான் அப்படி நடந்துக்கிட்டேன். அவளை குத்தி கொண்டுட்டோங்கிற பாவம் வந்துடக்கூடாதுன்னு தானே கடவுளே அவ அண்ணனுக்கு தண்டனை கொடுத்துச்சு. சரி மாயா, துப்பாக்கி இப்ப எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்க அதை சொல்லு. அந்த புவனாவை சுட்டு கொல்லதான். தனா, என்ன பேசிட்டு இருக்க நீ? கோச்சுக்காதீங்க மாமா. நானும் மாயாவும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிருக்கோம். என்ன பிளானு? சீனு, பெரியப்பாவுக்கும் பெரியம்மாவுக்கும் உயிர் ஆபத்து இருக்கு. ஜெயிலர் பாதுகாப்பு கொடுப்பாங்களான்னு தெரியல.
அதனால நாமளே தான் அவங்க 2 பேருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். மாயா அதுக்கு இப்ப என்ன பண்ண போறீங்க? அதெல்லாம் ஓகே. வெளியே இருந்துட்டு நாம எப்படி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது? இது சரியா வருமா? சரியா வரும் சீனு. டேய், இது கண்டிப்பா சரியா வரும். நானும் தனாவை பாத்துக்கிறோம். ஏய் புவனேஸ்வரி, உன் கதையை முடிக்க தான் வந்திருக்கேன். உன்னை கொன்னுட்டா எங்க குடும்பத்துக்கே தீபாவளி தான். உன் போனா கூட யாருக்கும் கிடைக்காத மாதிரி பண்ற பாக்குறியா? தானா சுடு தானா. ஏய், சூளத்துல குத்து வாங்கி நீ அடங்க மாட்டல. ஒலிக்கிட்டா ஒலிக்கிட்டா அப்படிதான். அண்ணே, இவனை சொல்லிடுவா போல இருக்குனே. என்னை காப்பாத்துனே, காப்பாத்து. தானா என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அவளை சுட்டு கொன்று. இவனை நான் சுட தான் போறேன். தனா மடி சொன்ன கேளு, விட்டு விடு தனா. தனா விடு. என் தங்கச்சி ஒண்ணும் பண்ணாத, விட்டுரு. தானா இங்க வாயேன். இவன் ரொம்ப எகிர்றான். வந்து இவனை நெத்து போட்டுல ஒரு போடு போடு. முதல்ல இவனை- ஏய், அண்ணே, அண்ணே. அண்ணே, நான் ஒண்ணும் பண்ணிடாத. போனா நீ உள்ள போ. உள்ள போமா, நான் சொன்னா கேளு. உள்ள போமா, என்ன பத்தி எதுவும் கவலைப்படாத. உள்ள போ. நான் இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். ஏய், நில்லு. ஏய், ரூமுக்குள்ள போனா உன்னை விட்டுருவேனா? உன்னை கொல்லாம விட மாட்டேன். தானா அவளை அப்புறம் பாத்துக்கலாம். வா முதல்ல இவனை போடலாம். விடுறா. 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 சார், நான் புவனேஸ்வரி பேசுறேன். அந்த ரகுராம் பொண்ணு மாப்பிளையும் என் பண்ண வீட்டுக்கு வந்து துப்பாக்கி வச்சு என்ன சுட பாக்குறாங்க சார். நீங்க உடனே கிளம்பி வாங்க சார். வாங்க சார்.